எச்சில் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்றுக்குட்டியானது தன்னுடைய அந்த பசு இருக்கு இல்லையா, தாய் பசுவிடம் சென்று ஊட்டுது இல்லையா, ஊட்டிட்டு அது அந்த எச்சில் பட்ட பாலை கறக்கும் பொழுது அந்த பாலைத்தான் மிகவும், அதாவது கன்றுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட அந்த மடியிலிருந்து பாலை கறக்கும் பொழுது அந்த பாலானது பரிசுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பால் தான் இறைவனினுடைய அபிஷேகத்திற்கு மிகவும் விசேஷமாக சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல. அதே மாதிரி நீ சொன்ன வாந்தி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, வாந்தின்னா என்ன தெரியுமா? தான் சாப்பிட்ட விஷயத்தை அப்படியே கக்குவது. அது யார் பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேனீக்கள். தேனீக்கள் என்ன பண்றது? அப்படியே பூக்கள்ல போய் அந்த தேனீயை உறிஞ்சிக்கிறது. அப்படியே கொண்டு வந்து அந்த வாந்தி மாதிரி தான் சாப்பிட்ட விஷயத்தையே அப்படியே தேன் அடையில கொண்டு வந்து வச்சிடுறது இல்லையா? அந்த தேன் அடையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தேனானது மிகவும் பரிசுத்தம். இதையும் இறைவனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாரா, நீ சொன்ன அந்த இறந்தவனின் போர்வை அப்படிங்கிறது எது தெரியுமா குறிக்கிறது? இந்த பட்டுப்பூச்சிகள் தங்களை சுற்றி போர்வை போல அந்த எச்சிலாலேயே கூடு கட்டி கொள்கிறது. அந்த பட்டுப்பூச்சிகள் இறந்த பிற்பாடு அதிலிருந்து கிடைக்குது இல்லையா அந்த கூடு, அதிலிருந்து தானே இந்த பட்டு நூல் அப்படிங்கிறத எடுத்து அந்த பட்டு துணியை நெய்கிறார்கள் அல்லவா, அந்த பட்டு துணியும் பரிசுத்தம். அதைத்தான் ஆண்டவனுக்கு ஆடையாகவே உடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கத்தை சொன்னாராம். அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுதாம். ஆக நம்ம வெறுமனே அந்த ஏட்டை மட்டும் படிச்சா பத்தாது, இதுக்குத்தான் ஒரு குரு தேவை அப்படிங்கிறது, அந்த குருவானவர் இதனை விளக்கி சொல்லி இருக்கிறாரே அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வந்ததாம். இதை நான் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா, இக்கால குழந்தைகள் அப்படிதான் பண்றா. என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, டீச்சர்ஸை மதிக்கிறதே இல்லை. எதுவா இருந்தாலும் எனக்கு கூகுள்ல கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு நேரா கூகுள்ல போய் கூகுள் சர்ச்ல போய் போடுறா. அது என்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் தெளிவா சொல்லிடுதுங்கிற மாதிரி இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூகுள்ல படிக்கிறது எல்லாமே ஏட்டுச் சுரைக்காய் தான். இது கறி சமைக்க உதவாது. அதை எப்படி அப்ளை பண்ணணும், பிராக்டிக்கலா எந்த இடத்திலே இதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறது எல்லாமே குருதான் சொல்லி தருவார். ஆக குரு இல்லாத சிக்ஷை என்றுமே பயன் தராது.